நம்ம உடல்ல நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அதுவும் மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் இல்லை நியூட்ரிஷன் குறைபாடு ஏற்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனை ஸ்ட்ரோக் மற்றும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேரலிசிஸ். ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் யாருக்கெல்லாம் வந்து அப்போ இந்த ஹை பிளட் ப்ரெஷரை நம்ம எப்படிங்க மெயின்டைன் பண்ணலாம்? ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் ஒரு சிலருக்கு மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படலாம். அதை தொடர்ந்து உங்களுக்கு கை கால்களில் இந்த ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன, உணவு முறைகள் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய உணவு ரெகுலராக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நரம்பு சம்மந்தப்பட்ட வலிகள், பக்கவாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடல்ல நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அதுவும் மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் இல்லை நியூட்ரிஷன் குறைபாடு ஏற்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனை ஸ்ட்ரோக் மற்றும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேரலிசிஸ். ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரலிசிஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல ஏதாவது ஒரு பக்கம், நம்ம உடல்ல வலது அல்லது இடது ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏற்படக்கூடிய இம்மொபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அசைக்க முடியலைங்க, உணர்வு இல்லாத மாதிரி இருக்கு, கை கால்களில் மூமெண்ட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். இது வாதம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனையாக சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம். இதுதான் நம்ம பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் காலை நேரத்தில் தூங்கி எழுந்த உடனே தான் ஏர்லி மார்னிங் நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரோக் வருதுங்க. அதாவது அக்யூட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றது டக்குன்னு நமக்கு எந்த வகையான சிம்டம்ஸுமே தெரியாமல் உடனே நமக்கு ஸ்ட்ரோக் வர்றதை பார்க்குறோம். இந்த மாதிரி நபர்களுக்கு ஏங்க காலையிலே வருது? காலையில் எழுந்திரிச்சு இல்லை குளியல் எடுக்கும்பொழுதோ இல்லை பாத்ரூமில் நிறைய பேருக்கு வருங்க. சில்லுன்னு அந்த தண்ணீர் மேலே படும்பொழுது தான் நம்ம பாடியில் அந்த ரிதம் சேஞ்ச் ஆகுது, சர்க்காடியல் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது இமிடியட்டாக பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனில் மாற்றம் ஏற்பட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, இதை தாண்டி ஏதாவது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில் ஏதாவது அடிபட்டு ரத்த கட்டு உருவாகியோ இல்லை தலையில் ஏதாவது டியூமர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதனாலையும் நமக்கு சடனாக ஒரு அட்டாக் ஏற்படலாம். இதை தாண்டி ஹை பிளட் ப்ரெஷருங்க. இந்த பிளட் ப்ரெஷர் தான் இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போது இந்த ஹை பிளட் ப்ரெஷரை நம்ம எப்படிங்க மெயின்டைன் பண்ணலாம்? ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் ஒரு சிலருக்கு மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படலாம். அதை தொடர்ந்து உங்களுக்கு கை கால்களில் இந்த ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எதுனா, ரொம்ப நாளாக உங்களுக்கு பிபி இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு பக்கவாத நோயை ஏற்படுத்தலாம். ஸோ அப்போ பிளட் ப்ரெஷர் நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி உணவு முறைகள், லைஃப் ஸ்டைல்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, ரொம்ப நாளாக பிபி இருக்குங்க, ஆனால் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், டேப்லெட் சாப்பிட்றேன், டயட்லேயே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துப்பீங்க. அதற்கான ஒரு சரியான சிகிச்சையோ உணவு முறைகளோ நீங்கள் எடுக்காத போது தான் அது ஸ்ட்ரோக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இருக்குது இல்லைங்களா? ஒர்க் டென்ஷன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஒர்க் டென்ஷன் தலையில் அப்படியே உங்களுக்கு சூடாக மாறுது, தலையில் அப்படியே உங்களுக்கு ஏறுது அப்படின்னு சொல்லும்போது தான் அடிக்கடி இந்த மாதிரியே ஒரு திரும்ப இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி அதிகமான வெயில் காலங்கள், ஸோ அளவுக்கு அதிகமான வெயிலில் நம்ம போயிட்டு வந்தாலும் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சம்மர் டைம்லேயும் ரொம்ப இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன, உணவு முறைகள் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுக்கணும். அதே மாதிரி வாதத்தை சமநிலைப்படுத்த முக்கியமான ஒரு முறைன்னு பார்த்தோம்னா தொக்கண சிகிச்சைங்க. அந்த தொக்கண சிகிச்சைக்கு அதாவது தொக்கணம் மசாஜ் தெரப்பி தான் தொக்கணம்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். ஸோ அதற்கான அதாவது நம்ம உடலில் பின் கழுத்துலேருந்து உடல் முழுவதும் நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டே வரணும். சில வர்ம புள்ளிகளை இது நம்ம ஆக்டிவேட் செய்யணும். முதுகு தண்டுவடம் ஒவ்வொரு எலும்புக்குமே இடையில நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வரணுங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு முக்கியமான வர்ம புள்ளிகள். முதுகு எலும்பு இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு எலும்புகளுக்கு இடையிலையும் நல்ல முதுகு தண்டுவடம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு இடையில நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி மைல்டாக ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பலப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கான தைலங்கள் மகா நாராயண தைலம் பயன்படுது, சிட்ராமுட்டி தைலம், குறுந்தொட்டி வேர் தைலம், இந்த தைலங்கள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது டெய்லியுமே பண்ணணுமா? ஆமாங்க, டெய்லி ரெகுலராக இந்த பக்கவாதம் பிரச்சனை இருக்கிறவங்க கைகளில் கால்களில் பாதிக்கப்பட்ட இடத்துல தைலம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் சூரிய ஒளியில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்புகள் தசைகள் நமக்கு வலிமையடைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் மிக சிறந்த மருந்துகள் நிறையவே இருக்குங்க. அதில் மகா சுதர்சன சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. பெரும்பாலும் அதிகமான காய்ச்சல் இருக்குன்னா இதை பயன்படுத்துவாங்க. அதே சமயம் நரம்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு சிறந்த ஒரு மூலிகை மருந்து மகா சுதர்சன சூரணம். இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ காலையும் இரவும் 2 வேளை நம்ம பயன்படுத்தணும். இதற்கு அடுத்த இன்னொரு மருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோஷ்ட சூரணம். கோஷ்டம் அப்படின்ற மூலிகை பார்த்தோம்னா பெஸ்ட் நர்வின் டானிக், ஆனால் கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கும். இந்த மூலிகையை இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் சில உணவு முறைகளை நம்ம மாற்றி சாப்பிட்ணும். ஸோ இந்த கோஷ்ட சூரணம் அப்படின்னு சொல்கிறதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர் அல்லது தேனில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். கோஷ்டம் அப்படின்னு சொல்கிற மூலிகையும் உடல் வலிமைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ உணவு முறையில் அதிகமாக பிளட் ப்ரெஷர் இருந்தால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, தவிர்க்க வேண்டிய உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலராக உப்பு சார்ந்த உணவோ இல்லை எண்ணெய் சார்ந்த உணவோ நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்கன்னா அதை முதல்ல தவிர்த்துக்கோங்க. ரெகுலராக நம்ம இந்த உணவுகள் வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். கிழங்கு வகைகளை தவிர்க்கணும். காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரிச் ஃபைபர் சோர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ மலச்சிக்கல் இருந்ததுன்னா வாதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மலச்சிக்கல் இல்லாமலும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உணவு முறையில் கிழங்கு வகைகள்லாம் தவிர்த்துட்டு நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இதனோட சேர்த்து நான் சொன்ன மாதிரி மகா சுதர்சன சூரணம், கோஷ்ட சூரணம் வெரி வெரி எக்ஸலண்ட்னு சொல்லலாம். அதாவது நம்ம உடலில் நரம்புகளை வலிமைப்படுத்தவும் தசைகளை வலிமைப்படுத்தவும் இந்த 2 சூரணமும் உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை தாண்டி வெளிப்பிரயோகமாக சில வகையான பற்று மருந்துகள் இருக்குது. அந்த பற்று மருந்துகள் பயன்படுத்தும் பொழுதும் நரம்புகள் எலும்புகள் வலிமையாகி பக்கவாதம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் அது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நரம்புகள் எலும்புகள் வலிமையாக இருக்க வேறு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு உளுந்து உங்களுக்கு சிறந்தது. அது உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். சதாவரி சார்ந்த மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். லேகிய வகைகளில் அஸ்வகந்தா லேகியம், பிரம்மி லேகியம், இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ பிரம்மி லேகியம்லாம் அவ்வளோ முக்கியமானதுங்க. ஸோ மூளை பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கு பிரம்மி லேகியம், பிரம்மி தைலம் இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட வலிகள், பக்கவாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.